ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஒரு தெய்வத்தை வழிபடலாம். அப்படின்னா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லைங்களா? அதற்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோட நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் அப்படிங்கிறது வருவதற்கு காரணம், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க. அந்த ஒரு ஆளே நம்ம வளரணும், நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்தபடிக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வரும் இல்லைங்களா? அந்த ஒரு அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா அவர்களுடைய ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்ம விரும்பி போகிறது. அந்த தெய்வம் நமக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறது. குலதெய்வம் அப்படிங்கிறது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது நம்ம விரும்புகிறது, நம்மளை வழிநடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, நமக்கு அனுகூல தெய்வம் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் மேசம் ராசியில் இருந்து மீனம் ராசி வரைக்கும் 12 ராசிகளுக்குமே உங்கள் வாழ்க்கையில் செல்வம், புகழ், கீர்த்தி இருக்கிற நிலையில் இருந்து அப்படியே உயர்வு பெறுவது. நீங்கள் எந்த ஒரு ஊருக்கு போனாலும், எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்கள் மனசில் சந்தோஷம். உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்களில் அந்த 5ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், ஜோதிட பாவகத்திலே 12 பாவகத்திலே 5ஆம் இடத்து காரக கிரகம் எதுவோ, அந்த 5ஆம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஒரு ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்ததொரு தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் அனைத்து 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கும்பம் ராசிக்காரர்கள் இந்த தெய்வத்தை வீட்டில் வழிபட நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கும்பம் ராசி காலபுருஷனுக்கு லாப ராசி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் உழைத்தாலும், எவ்வளவு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு முறையான ஊதியமும் லாபமும் கிடைக்கிது அப்படின்னா அந்த தொழில் மேலே உங்களுக்கு ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது வராது. சரிங்களா? கிடைக்கல அப்படின்னா அப்போது நீங்கள் செய்கிற தொழில் லாபங்கள் பெறணும் அப்படின்னா கும்பம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு லாபம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நடக்கிற தசாபுக்தியை பொறுத்து சில நேரங்களில் தொழில் தடைகள், தொழில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, அதீதபடியான ஒரு கடனில் போய்ட்டு சிக்கிக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அனுபவிக்க வேண்டியது வரும். அப்போது குடும்ப நலன் சுபிட்சம் கிடைப்பதற்கு இவர்களுக்கு ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவானாக இருக்கிறதுனால இவருக்கு இயற்கையிலேயே ஆஞ்சநேயர் மேலே, விநாயகர் பெருமான் மேலே அதீத அன்பும், காவல் தெய்வங்கள் மேலே, குலதெய்வத்தின் மேலே அதீதமான ஒரு நம்பிக்கையும் ஈடுபாடும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு குலதெய்வமே ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமும் இவங்கள்ட்ட இருக்குது. ஆனாலும் நம்ம வீட்டில்
பூஜை அறையில் கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக இவர்கள் வைத்து வழிபட வேண்டிய தெய்வத்தை நாம் வந்து ஒரு பதிவில் சொல்வதனால கும்பம் ராசிக்கு 5வது ராசி அதை தான் சொல்கிறோம். இவங்களுடைய ஒரு நல்ல ஆதிக்க தெய்வம் அது வந்துட்டு மிதுனம், அதாவது மிதுனமடை. அந்த வீட்டிற்குரிய கிரகம் என்னென்னு பார்க்கணும். புதன்னு சொல்லிட்டாலே கல்வி அறிவு, புதன்னு சொல்லிட்டாலே ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு பேசி புரிய வைக்கக்கூடிய ஒரு சாதுரியம், இது எல்லாமே வந்துட்டு புதனுக்கு காரகத்துவம். அப்போது சொல்லுவாங்க, கல்வி செல்வம் ஒருத்தனுக்கு எத்தனை விதமான செல்வங்கள் ஒருத்தனுக்கு இருந்தாலும் கூட கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கும்பம் ராசிக்காரர்கள் போகிற இடமெல்லாம் சிறப்பு. ஏன் அப்படின்னா 5க்கு அதிபதி புதனாக இருக்கிறதுனால கல்வி அறிவு, இதுதான் உங்களுக்கான தன வருமானத்தை தரக்கூடிய ஒரு அறிவு. அதற்குரிய ஒரு கிரகம் வந்துட்டு சரஸ்வதி தேவி. அந்ததொரு சரஸ்வதி தேவியினுடைய ஒரு படம் இவர்களது வீட்டினுடைய பூஜை அறையிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதில் வெள்ளை தாமரை மேல் வீட்டிருக்கக்கூடிய அந்த அம்பாளை வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து வெண்மை நிற பூக்களால், மல்லிகை எந்த விதமான ஒரு பூக்களாலையும் வெண்மை நிற பூக்களாலே சரஸ்வதியை நினைத்து வழிபாடு செய்து சரஸ்வதி படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பர்ஸில் வச்சுக்கிட்டு எந்ததொரு காரியத்திற்கு சென்றாலும் காலையில் எந்திரிச்ச உடனேயே அந்த சரஸ்வதி தேவியினுடைய முகத்தில் முழித்தால் கல்வியா செல்வமா வீரமா 3மே இவர்களிடத்தில் நீங்காது இருப்பதற்கு தேவி துணை புரிவாங்க. கும்பம் ராசிக்காரவங்க எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறுவதற்கு சரஸ்வதி தேவி வந்துட்டு வழிபட்டீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.